ஒரு நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் தமிழ் மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சவர் தான் தங்கவேலு. 90s கிட்ஸ்க்கு எப்படி வடிவேலு மற்றும் விவேக்கோ, அதே போல 60 கிட்ஸ்க்கு டனால் தங்கவேலு. இவரோட சின்ன வயசுலயே இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவரோட அப்பா குடிக்கு அடிமை ஆயிட்டாரு. தன்னோட 10 வயசுல குடும்ப கஷ்டம் காரணமா நாடக குழுவுல இணைஞ்சி நடிக்க தொடங்கினாரு. இப்படி பல நாடக குழுவுல நடிச்ச பிறகு தன்னோட நண்பரான கலைவாணர் NS கிருஷ்ணனின் நாடக குழுவுல நடிக்க தொடங்கினாரு. அதுக்கப்புறம் MGR அறிமுகமான அதே படத்துல தான் தங்கவேலுவும் அறிமுகமானாரு. அந்த படம் தான் சதி லீலாவதி. ஆனா இந்த படத்துக்கு பிறகு 15 வருஷம் திரைப்பட வாய்ப்பு எதுவுமே இல்லாம இருந்தாரு. பல வருஷம் கழிச்சு சிங்காரி திரைப்படம் மூலமா நகைச்சுவை நடிகரா தனக்கு தனி இடத்தை உருவாக்குனாரு. இந்த படத்துல இருந்துதான் இவருக்கு டனால் தங்கவேலுன்னு பேரும் வந்துச்சு. பெரும்பாலும் 60 வயது நபராக தான் நடிச்சாரு. இவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத திரைப்படம்னா அது கல்யாண பரிசு தான். ஏன்னா இந்த படம் இவரோட இல்லற வாழ்க்கையிலையும் பேசு பொருளா மாறிச்சு. ஏன்னா அந்த படத்துல தனக்கு ஜோடியா நடிச்ச நடிகை M சரோஜாவை திருமணம் செஞ்சாரு. இவங்க ஜோடியா கிட்டத்தட்ட 50 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்ப ரசிக்கிற வடிவேலு கோவைசர்ல மாதிரி இந்த ஜோடி அந்த காலத்துல இருந்தாங்க. மொத்தம் 1275 திரைப்படம் நடிச்சிருக்காரு.